இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இறுதி தீர்ப்பு நாளில் பிற இனத்தவர்கள் நம்மை முந்தி விடுவார்கள். அது ஏன் ஃபாதர் சந்தோஷமா சொல்றீங்க? கொஞ்சம் சந்தோஷமா சொன்னா நல்லா இருக்குமே தான் அப்படி சொல்றேன். கஷ்டமா சொல்லக்கூடாது இல்லையா? பிற இனத்தவர்கள் நம்மை முந்தி விடுவார்கள்னு போட்டு, சமாரியர்களை இயேசுவனுடைய சீடர்கள் கடிந்து கொள்கிறார்கள், இயேசுவோ சீடர்களை கடிந்து கொள்கிறார். கவனிச்சிங்களா? இயேசு சமாரியர்களை குற்றம் சாற்றவில்லை. ஏன்? நான் ரெண்டு விஷயம் சொல்றேன். முதல்ல, இந்த பிற இனத்தவர்கள் யாரு, பிறகு ஏன் இயேசு சீடர்களை கடிந்து கொண்டார், சமாரியரை ஒன்றும் சொல்லவில்லை என்று இரண்டு செய்திகளை நான் முன்வைக்க போகிறேன். முதலாவதாக சமாரியர்களை பற்றி பார்ப்போம். அந்த காலத்தில் இருந்த சமாரியர்கள் யார்? யாரு சமாரியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களும் யூதர்களே, அவர்களும் யூதர்களே. முதல்ல யூத இனம் என்று ஒரு தனிப்பட்ட இனமே அவர்கள் கிடையாது. யூத இனம்னு ஒரு தனிப்பட்ட இனம் முதல்ல கிடையவே கிடையாது. முதல்ல ஏன் சொல்றேன்னு பாருங்களேன். ஆபிரகாம் எந்த ஊரை சார்ந்தவர்? நீங்கள் பூசைக்கு வருவது பிரசங்கம் வைக்க, கேள்வி கேட்க அல்ல, அப்படிதானமா? அதான் உங்க முகங்கள் எல்லாம் நான் அப்படிதான் பார்த்து சொல்லுது. ஏன் எங்களை கேள்வி கேட்கிற? ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாம் ஈராக்ல இருந்து வர்றார். அந்த பகுதி ஊர்னு ஒரு பகுதி இருக்கு. ஆபிரகாமுடைய ஊரோட பேர் என்ன? ஊர். ஆபிரகாமுடைய ஊரோட பேர் என்னமா? ஊர். ஆமா, அந்த பக்கம் இருக்கு, துருக்கி ஈராக் பக்கத்துல இருக்கு. அவர் அங்கிருந்து வர்றவர் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. மோசே அவருடைய திருமணம் எங்க நடந்துச்சு? எந்த இனத்தவரோடு நடந்தது? ரொம்ப டிஃபிகல்ட்டான கேள்வி எல்லாம் கேட்கிறேன் இல்லையா? கேனியர் இனம். அவருடைய மாமனார் யாரு? கேனியர் இனம். வேற இஸ்ரவேல் எல்லாம் கிடையாது. அவருடைய மனைவி பிள்ளைங்க எல்லாம் இஸ்ரவேல் இனம் இல்ல, முதல்ல வேற இனம் அவங்க. சரி, நீங்க இப்படி ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்கும். இஸ்ரவேல் மக்கள் ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் பல்வேறுபட்ட இன குழுக்களில் இருந்து வருகிறவர்கள். அதனாலதான் விவிலியத்தில் போட்டிருக்கும், உன் தாய் ஒரு இத்தியள், உன் தந்தை ஒரு இதுமேயன், இல்லையா? அவங்க பியோர் ரேஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்க அப்படியே ரொம்ப பியோர், அந்த காலத்துல இருந்து இப்படியே வந்தோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப தெளிவா நம்ம பார்க்கணும். ஆனால் ஆண்டவர் ஏன் இவர்களை ஒரு இனமாக, ஒரு நாடாக மாற்றுகிறார், ஒரு தேசமாக மாற்றுகிறார்? ஏன் அப்படின்னா, அவர்கள் அடிமைத்தளத்தில் இருந்தார்கள். எங்க இருந்தாங்க? அடிமைத்தளம். அந்த அடிமைகளை எல்லாம் ஆண்டவர் ஒன்னா கூட்டு வர்றார். சோத்துக்கு வழி இல்லாம மற்றவர்களுடைய காலடியில மிதிக்கப்பட்டு அடிமைகளாக கிடந்தவர்கள் தான் அவர்கள். அவர்கள் ஒன்றும் எப்படிப்பட்டவங்க இல்ல, உயர்ந்தவர்கள்லாம் கிடையாது, யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது. ஆனா அவர்கள் இறைவனுடைய அன்பையும் தனி கவனத்தையும் பெற்றவுடன் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? மற்ற எல்லாரையும் விட நம்ம எல்லாரும் உயர்ந்தவர்கள் நினைச்சுக்கிட்டாங்க. அதான் பிரச்சனையே. அதுவரைக்கும் அடிமைகளாக இருந்தவங்க, அதுவரைக்கும் அடுத்தவங்க காலடியில கடந்தவங்க, சோத்துக்கு வழி இல்லாம இருந்தவங்க, ஆண்டவர் பாவம் பரிதாபப்பட்டு அவர்களை காப்பாற்றுகிறார். ஆனால் அவர்களோ ஆண்டவருக்கு எதிராகவே கிளர்ந்தெழுந்தார்கள். அவர்கள் ஒன்றும் ஒரு இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல, எல்லா இனத்திலும் இருந்த அடிமைகள், கஷ்டப்படுகிறவர்கள், வேதனைப்படுகிறவர்கள், இவர்களை ஆண்டவர் ஒன்று சேர்த்தார். நான் சொல்றது புரியுதா? அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இறைவனிடமிருந்து பெற்ற அன்பை அடுத்தவருக்கும் நாம் கொடுக்க வேண்டும். இறைவனிடமிருந்து பெற்ற ஆசிரை அடுத்தவருக்கும் நான் கொடுக்க அழைப்பு பெற்றிருக்கிறேன் இல்லையா?
நான் வேதனையில், நான் அடிமைத்தனத்தில், நான் கஷ்டத்தில் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இந்த அன்பை காட்டினார். ஆகவே மற்றவர்களுக்கும் அந்த அன்பை நான் காட்டுவேன் அப்படின்னு நம்ம காட்டணும். நம்ம வாழ்க்கையில பிரச்சனை என்ன? நான் நன்மையை அடைந்த பிறகு அந்த நன்மையை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்வது கிடையாது. இயேசு சும்மாலாம் இதை செய்யல. நம்ம தொடக்கத்திலிருந்தே சொல்றேன். இயேசு பிறப்பதற்கு ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஒரு மிகப்பெரிய அசீரிய படை வந்தது. அந்த அசீரிய படையோடு எல்லாருமே போர் புரிந்தார்கள். ஆனால் சமாரியர்கள் சொல்றாங்களே, அவங்க சமாரியர்கள் அவர்களும் அந்த டைம்ல யூதர்கள். அவர்களை அசிரிய அரசன் கொல்லவில்லை, அடிமைப்படுத்தவில்லை. இதனால இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இவர்கள் அசிரியர்களோடு பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கொண்டார்கள், ஆகவே இவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று இவர்களே முடிவெடுத்து விட்டார்கள். சரியா? இரண்டாவது, சமாரியர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் தான் தீட்டுப்பட்டு விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பாபிலோன் மன்னனால் நாடு கடத்தப்பட்டார்கள். அவர்கள் வேறு நாட்டிற்கு சென்று அடிமைகளாக வாழ்ந்து திரும்பி வந்தவர்கள். இவர்கள் பியோர் யூதர்கள் அல்ல. ஏனென்றால் இவர்கள் உண்மையான யூத சட்டத்தை பின்பற்றவில்லை. எடுத்துக்காட்டுக்கு சொல்லவா, முதல்ல யோசுவா வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ள வந்த உடனே எங்க குடியேறினாங்க? வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ள வந்த உடனே எங்க குடியேறினாங்க? கானான் நாட்டில் எங்க குடியேறினாங்க? சரி, நானே சொல்லிடுறேன். குறிப்பா ஷெக்கேம் என்கிற சமவெளியில குடியேறாங்க. என்ன பகுதி? ஷெக்கேம். அது ரொம்ப வளமையான ஒரு பகுதி. அந்த பகுதியில 2 மலை இருக்கு. ஷெக்கேம் என்கிற பகுதியில 2 மலை இருக்கு. ஒரு மலையோட பேரு கெரிசீம். என்ன மலை பேர்? என்ன? கெரிசீம். இன்னொரு மலையோட பேரு எபால். 2 மலை. ஆண்டவர் இந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ள மக்களை கூட்டிக்கிட்டு வந்த உடனே அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதி ஷெக்கேம் பகுதி. அது ஏன் அவ்வளவு வளமையா இருந்துச்சுன்னா, கெரிசீம் என்கிற மலையிலிருந்து வருகிற நீரூற்றுகளால் இந்த ஷெக்கேம் பகுதி வளமையாக இருந்தது. கவனிங்க, இப்பதான் உண்மையான அந்த ஆசீர்வாத கதை வருது. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இஸ்ரவேல் குலங்கள் 12 பேர் இருப்பாங்க இல்லையா, அதுல 6 பேரை கெரிசீம் மலையில ஏற சொல்லுவார். 6 குலங்கள், 6 குடும்பத்தவரை, 6 குடும்பத்தவரை எப்பால் மலையில ஏற சொல்வார். ஏறிட்டு கெரிசீம் மலையிலிருந்து ஆசீர்வாதங்களை சொல்லுவார். எப்பால் மலையிலிருந்து சாபங்களை உச்சரிப்பார்கள். ஏன் ஃபாதர் அப்படி சொன்னாங்க? கெரிசீம் மலை பாத்தீங்கன்னா ரொம்ப வளமையா இருக்கும். இப்பவும் நீங்க போனீங்கன்னா, எருசலேம் போனீங்கன்னா போய் பாருங்க, அந்த மலை எப்படி இருக்கும்? ரொம்ப வளமையா இருக்கும். நிறைய மரம் செடி கொடிகளாக இருக்கும். எப்பால் மலை பாத்தீங்கன்னா ஒரு செடி கூட இருக்காது. காய்ந்து போய் சுண்ணாம்பு பாறை அதிகமாக இருக்கிற ஒரு மலைப்பகுதி. இந்த கெரிசீம் மலையிலிருந்து வருகிற நீரூற்றுகள் தான் இந்த ஷெக்கேம் மலையை, இந்த ஷெக்கேம் சமவெளியை வளமையாக வைத்திருக்கிறது. இந்த பாலும் தேனும் ஓடுகிற நாடுனாங்களே, எங்க வந்து முதல்ல குடியேறினாங்க? இந்த ஷெக்கேம் பகுதி தான். இந்த பகுதி தான் இயேசு வாழ்ந்த காலத்தில் சமாரியா என்று சொல்லப்பட்டது. யூத மக்கள் முதல்ல குடியேறின பகுதியை தான் என்ன பகுதி? சமாரியானே சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த சமாரியர்களுக்கு இடத்தை பிரிச்சு கொடுத்தாங்க இல்லையா? யாக்கோபு பிள்ளைங்க 12 பிள்ளைங்களுக்கும் இடத்தை பிரிச்சு கொடுத்தாங்கல்ல. அதுல யோசேப்பு பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. யாரு 2 பேரு? ரொம்ப ஃபேமஸான பேரு. வெரி குட். மனாசே, எப்ராயிம். இந்த 2 பிள்ளைங்களுடைய வழி தோன்றல்கள் தலைமுறைக்கு தான் ஷெக்கேம் பகுதி கொடுக்கப்பட்டது. அப்படின்னா அந்த தலைமுறையா அங்க வாழ்ந்து வந்தவங்க யாருடைய பிள்ளைங்க? யோசேப்புடைய பிள்ளைங்க, மனாசே, எப்ராயிமுடைய பிள்ளைங்க. புரியுதா? இவர்களைத்தான் அவர்கள் சமாரியர்கள் சொன்னாங்க. இந்த விஷயம் தெரியாம நம்ம நிறைய நேரம் குழம்பி போயிடுறோம். இந்த இடத்துலதான் சிக்கார்னு ஒரு ஊர் இருக்கு. எது அந்த ஊரு? சமாரிய பெண் ஒருத்தங்க தண்ணி எடுக்க வருவாங்க தெரியுமா? இயேசு போவாரு, அது இந்த இடத்துல தான் இருக்கு. யாக்கோபு வெட்டி கொடுத்த கிணறு இங்கதான் இருக்கு. எங்க இருக்கு? சமாரிய பகுதியில் தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, சமாரியர்கள் யூத சட்டத்தை பின்பற்றினார்கள். அவர்கள் தங்களை பரிசேயர்கள் என்று சதுசேயர்கள் என்று பிரித்துக் கொள்ளவில்லை. போதுமா?
அவங்க கிட்ட என்ன இல்ல? பிரிவினை இல்ல. கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? அவங்க கிட்ட என்ன இல்ல? பிரிவினை, ஏற்றத்தாழ்வு இல்ல. ஆனா யூதர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் பரிசேயர்களாக சதுசேயர்களாக பிரிந்து கிடந்தார்கள். அவங்க கிட்ட போலித்தனம் இருந்துச்சு, ஆனா இங்க போலித்தனம் இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். அவர்கள் யாவே கடவுள் கொடுத்த கட்டளை அப்படியே பின்பற்றினாங்க. யாவே கடவுள் என்ன தெரியுமா சொன்னாரு? கெரிசி மலையில் நீங்கள் வழிபட வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். யாரு? யாவே கடவுள். அதனாலதான் சமாரிய பெண் கேப்பா இயேசுவை பார்த்து, எங்கள் முன்னோர்கள் இந்த மலையில் வழிபட சொன்னார்கள், நீங்களோ எங்களை எருசலேமில் வழிபட சொல்கிறீர்களே. அவங்க பியூர் ஆரிஜின், அப்பத்திலிருந்து வராங்க. பாத்தீங்களா? அப்ப குழப்பம் என்ன பிரியமானவர்களே? பெருமை இல்லையா? தற்பெருமை. நான் உயர்ந்தவன், அவன் வேறு இனத்தை சார்ந்தவன் என்கிற பெருமை. எப்பொழுதெல்லாம் பிரிவினை எண்ணம் நம் மனதுக்குள் வருகிறதோ அப்பொழுதே நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கு தகுதியற்றவர்களாகி விடுகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பொழுதெல்லாம் என் மனதிற்குள் பிரிவினை எண்ணம் வருகிறதோ அப்பொழுதே நான் கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கு தகுதியற்றவனாகி விடுகிறேன். யாரும் உயர்ந்தவன் அல்ல, யாரும் தாழ்ந்தவன் அல்ல, எல்லோரும் சமம், எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் இல்லையா? இதை ஏற்றுக்கொள்ளாததுதான் கடவுளுடைய கோபத்திற்கு ஆளாக்கக்கூடிய காரியம். பிரியமானவர்களே, நான் நிறைய இடங்களுக்கு போகிற பொழுதெல்லாம் நான் மக்கள் கிட்ட சொல்லுவேன், கிறிஸ்தவ மக்கள் சாதியை பின்பற்றக்கூடாது. மற்றவங்களை பத்தி நமக்கு கவலை இல்லை. யாரு பின்பற்றக்கூடாது? கிறிஸ்தவர்கள் சாதியை பின்பற்றக்கூடாது. அதை குறித்த பெருமை எண்ணம் சற்றும் கூடாது இல்லையா? தன்னை உயர்ந்தவன் என்றும் மற்றவனை தாழ்ந்தவன் என்றும் எண்ணுகிற எண்ணமே ஆசீர்வாதத்திற்கு தடை. போதுமா? அந்த சமாரியர்கள் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான். அவங்க ஒன்றும் தப்பா எந்த ஒரு செயலையும் செய்யல. அவங்க யாருடைய வம்சாவழி? மனாசே எப்ராமியோட வம்சாவழி. அவங்க அப்பா யார்? யோசேப்பு. இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தவர், அவர்களை அழிவில் இருந்து பாதுகாத்தவர் அவங்க அப்பா யோசேப்பு இல்லையா? அவர்களை தான் அழிக்கும்படி சீடர்கள் கோபப்படுறாங்க. ஆண்டவரே, நெருப்பை வர வைத்து இவர்களை கொன்று விடலாமான்னு கேட்கிறார். அப்பதான் இயேசு அவங்க பக்கம் திரும்பி அந்த சீடர்களை கடிந்து கொள்கிறார். அட பாவீங்களா, இவங்க அப்பா இவங்க பிள்ளைங்க தாண்டா உங்களை எல்லாம் காப்பாத்தினவங்க, அவங்களையே சாவடிச்சிடலாமான்னு கேட்கிறீங்களே அப்படின்னு இயேசு அழகா சொல்லி கொடுக்கிறார். சரி, இது எங்க பிரச்சனையாக மாறுகிறது என்றால், ரெண்டு, நான் முதல்ல சொன்ன மாதிரி பிரிவினை எண்ணம். வேற்று இனத்தவர் என்று அந்த காலத்துல யாரும் கிடையாது பிரியமானவர்களே. அந்த காலத்துல யாவே கடவுள் வேற்று இனத்து மக்களை பாராட்டி இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய திருத்தலங்களுக்கு அதிகமான அதிசயங்களை அற்புதங்களை பெற்றுக் கொள்கிற மக்கள் யாரு? நீங்க சொல்லுங்க பாப்போம். வேறு மதத்தை சார்ந்தவர்கள் தான். கரெக்டா? அல்லேலூயா சொல்லிடுங்களா ஒரு வாட்டி. நல்லா சந்தோஷமா சொல்லி தொலைங்க. நல்லா கையை உயர்த்தி சந்தோஷமா. ஏன் ஃபாதர் வேறு இனத்து மக்கள்லாம் சீக்கிரம் வந்து சீக்கிரமா ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிறாங்க, நம்ம கிறிஸ்தவ மக்கள் வந்து முட்டிக்கிட்டே இருக்கிறோம், கிடைக்கவே மாட்டேங்குது? அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். பைபிள்லயே இருக்கு. எரேமியா 35வது அதிகாரத்தில் இருக்கு. ரேகாபியர் குடும்பம்னு ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துக்கு பேர் என்ன? ரேகாபியர் குடும்பம். யார் அவங்க? மோசேவுடைய மாமனார் இனம், கேனியர் இனம். நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட போய் கேட்கிறேன். மோசேவுடைய மாமனாருடைய இனம் என்ன இனம்? கேனியர் இனம். சரியா? அந்த இனத்து வம்சாவழிதான் இந்த பிள்ளைங்க, ரேகாபியர் குடும்பத்தினர். இவங்க இஸ்ரவேல் மக்கள் இல்ல, இவங்க யாவே கடவுளை வழிபடுறவங்க இல்ல, இவங்க வேறு இனத்து மக்கள். ஆண்டவர் சொல்றாரு, வேறு இனத்து மக்கள் எத்தகையவர்கள் என்று நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எரேமியாவுக்கு ஒரு டாஸ்க், ஒரு வேலை கொடுக்கிறார். என்ன வேலை? நல்லா கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எரேமியா, நீ போய் அந்த ரேகாபு குடும்பத்தின் மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றார். இவர் போய் அந்த ரேகாபு குடும்பத்து மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வர்றார். ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை ஒரு இடத்திற்கு அழைத்து வா. அழைச்சிட்டு வந்துடுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு இப்ப திராட்சை மதுவை கொடுத்து குடிக்க சொல். அவங்களுக்கு திராட்சை மதுவை குடித்து குடிக்க சொல். உடனே எரேமியா என்ன பண்றாரு?
திராட்சை மதுவை எடுத்து அந்த ரேக்காபு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் திராட்சை மதுவை கொடுத்து குடிங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ரேக்காபு மக்கள் சொல்றாங்க, நாங்கள் திராட்சை மதுவை தொட மாட்டோம். கை தட்டுங்க ஒரு வாட்டி நல்லா. நான் அப்புறமா என்ன காரணம்னு சொல்றேன். நல்லா தான் கை தட்டுங்களேன், அப்படியே எனர்ஜியா போயிட்டு. நல்லா கவனிங்க, அவங்க யாருமே திராட்சை மதுவை குடிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே திராட்சை மது குடிப்பாங்க, ஆண் பெண் எல்லாருமே குடிப்பாங்க. ஆனா இந்த ரேக்காபு குடும்பத்தினர் திராட்சை மதுவை குடிக்க மாட்டாங்க. மது ஏன் குடிக்க மாட்டாங்க? ஒரே ஆச்சரியம். உடனே எரேமியா கேட்கிறார், நீங்க ஏன் குடிக்க மாட்டீங்க? அவங்க சொல்றாங்க, எங்களுடைய மூதாதையர், எங்கள் தந்தை கடவுள் கிடையாது, அவங்க அப்பா, அவங்களுடைய வம்ச வழியில அவங்க பூட்டன் பாட்டன் இல்லையா, அவர் சொல்லி இருக்கிறாரு, நம்முடைய வம்சத்தில் வருகிற யாரும் திராட்சை மதுவை தொடக்கூடாது. அவங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. வம்ச வழியில இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறார், நம்ம வம்ச வழியில வர யாருமே எதை தொடக்கூடாது? திராட்சை மதுவை தொடக்கூடாது. இரண்டாவது ரூல், நம்ம வம்ச வழியில வர யாருமே திராட்சை தோட்டம் சொந்தமாக வைத்துக் கொள்ளக்கூடாது. நம்ம வம்ச வழியில வருகிற யாருமே சொந்த வீடு கட்டிக்கொள்ளக்கூடாது, சொத்து வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் திராட்சை மதுவை குடிக்க ஆரம்பித்து நீங்கள் திராட்சை தோட்டத்தை வைத்தால் நீங்கள் குடிகாரர்களாகி விடுவீர்கள், பிறகு சொத்து சேர்ப்பீர்கள், பிறகு சண்டை வரும், நீங்கள் பிரிந்து போவீர்கள், ஒற்றுமையாக இருக்க மாட்டீர்கள். ஆகவே தந்தையாகிய நான் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளை, நீங்க யாரும் திராட்சை மதுவை குடிக்க கூடாது, திராட்சை தோட்டத்திற்கு சொந்தமாக வைத்துக் கொள்ளக்கூடாது, சொந்த வீடு கட்டக்கூடாது. இல்லையா? எவ்வளவு அழகான கட்டளை. அவர் சொல்றாரு, எங்களுடைய மூதாதையர்கள் கொடுத்த இந்த கட்டளையை நாங்கள் இன்று வரை பின்பற்றி வருகிறோம், நாங்கள் யாருமே மீற மாட்டோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப யாவே கடவுள் என்ன தெரியுமா சொல்வாரு? எரேமியா கவனித்தாயா, அவர்கள் என் பிள்ளைகள் கூட அல்ல, அவர்கள் என்னை வழிபடுகிற பிள்ளைகள் அல்ல, அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் அல்ல, வேறு இனத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் தங்கள் தந்தையினுடைய கட்டளையை வழி வழியாக பின்பற்றி வருகிறார்கள். ஒருவர் கூட அவர் தந்தையின் வார்த்தையிலிருந்து மீறி நடக்கவில்லை. தன் தந்தையின் கட்டளைக்கு, சத்தியத்திற்கு அவர்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேறு இனத்தை சார்ந்த மக்கள் இவ்வளவு கட்டுக்கோப்பாக வாழ்கிறார்களே, இஸ்ரவேல் மக்கள் என் பிள்ளைகள்னு சொல்றீங்களே, வெக்கமா இல்லையா? நீங்கள் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு எவ்வளவு அதிசயம் செஞ்சேன், எவ்வளவு அற்புதம் செஞ்சேன், உங்களை எத்தனை காலம் நான் பாதுகாத்து வருகிறேன். ஆகவே கேட்டுக்கொள்ளுங்கள், நான் பிற இனத்தவராகி அந்த ரேக்காபியர் குடும்பத்தினரை கூட ஆசீர்வதிப்பேன், இஸ்ரவேலையோ நான் தண்டிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. ஏன் ஃபாதர் சந்தோஷமா சொல்லணும்? கத்துக்கணும் பிரியமானவர்களே. அன்னைக்கு யாவே கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு யாருக்கிட்ட இருந்து பாடம் சொல்லி தராரு? இன்னொரு இனத்து மக்களிடமிருந்து பாடம் சொல்லி தருகிறார். பாத்தீங்களா? இன்னொரு இனத்து மக்கள் அவர்களுடைய சட்ட திட்டங்களில் கராரா இருக்கிறாங்க. ஒரு தட்டு வைக்கணும், அதுல ஒரு தேங்காய் வைக்கணும், அதுல ஒரு பூ வைக்கணும், அதுல இவ்வளவு வைக்கணும்னா கராரா இருக்கிறாங்க. நீயும் அதுல கராரா இருக்கிற. உனக்குன்னு ஒரு சட்டமும் இல்லை, ஒரு திட்டமும் இல்லை. அவங்க கரெக்டா இருக்கிறாங்க, ஆனா நீங்கள் கடவுளுடைய கட்டளைகளில் நீங்க சரியாக இருப்பது கிடையாது. சர்ச்சில் வந்து ஆண்டவரே விடுதலை கொடுங்க, ஆண்டவரே மகிழ்ச்சியை கொடுங்க, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு கேட்கிறியே, நான் சொல்வதில் நீ கவனமாய் உறுதியாய் இருக்கிறாயா? ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டார் அந்த கேள்வியை. நீங்களும் அவர்களை போல இருக்கிறீங்க. அவங்க கட்டளையில் அட்லீஸ்ட் கரெக்டா இருக்கிறாங்க இல்லையா? நீ உனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளில் நீ சரியாக இருக்கிறாயா? இல்லையே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வேறு இனத்து மக்கள் இறுதி நாளில் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு உங்களை முந்தி விடுவார்கள். நம்ம போக மாட்டோம்னு சொல்றார். உண்மை பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேருக்கு பைபிள் தெரியல. கத்தோலிக்க மக்களே, அடி வயிற்றிலிருந்து வைத்தறிச்சல்ல கத்துற நம் மக்களுக்கு என்ன தெரியல? பல பேருக்கு
பைபிள் தெரியல. ரொம்ப வேதனையா இருக்கு. திருத்துவ கடவுள் பத்தி கேட்டு பாருங்க, தெரியாது. மூவொரு கடவுள் பத்தி கேளுங்க, நம்ம மக்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? பைபிள் வாசிக்கல. தொடக்க நூல் 18வது அதிகாரத்தில் இருக்கு, ஆபிரகாமை சந்திக்க 3 தேவதூதர்கள் வருகிறார்கள் இல்லையா? எத்தனை தேவதூதர்கள் வராங்க? 3 தேவதூதர்கள் வருவாங்க. ஆனா இந்த 3 பேரையும் ஆபிரகாம் எப்படி கூப்பிடுவார் தெரியுமா? எப்படி கூப்பிடுவாரு? ஆண்டவரே. எப்படி கூப்பிட்டாரு? அங்க நின்னது எத்தனை பேரு? அங்க நின்னது எத்தனை பேரு? 3 பேர். ஆனா இவர் எப்படி அழைச்சார் அவங்கள? அவர்கள் பேசும்போது அந்த 3 பேரும் ஒரே குரலில் பேசுவதாக இருக்கும். பைபிள்ல தனித்தனியா பேசுவதாக இருக்கவே இருக்காது. அந்த 3 பேரையும் 3 பேரா அவர் அறிக்கையிட மாட்டாரு. எப்படி கூப்பிடுவாரு? ஆண்டவரேன்னு தான் கூப்பிடுவார். ஒரு கடவுளா கூப்பிடுவார். நிற்பது 3, ஆனால் 3 பேர் 3 நபர்கள் அல்ல, ஒருவர். சொல்லி கொடுத்தது ஆபிரகாம் காலத்திலே இருக்கு, பைபிள்ல இருக்கு. இயேசு சீடர்கள்கிட்ட சொல்றாரு, மத்தேயு நற்செய்தி கடைசி அதிகாரத்துல, நீங்கள் உலகம் எங்கும் சென்று தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. இயேசுவுக்கு கிராமர் தெரியாம இல்ல, இயேசுவுக்கு இலக்கணம் தெரியாம இல்ல. தந்தை, மகன், தூய ஆவின்னு சொன்னா பெயர்கள் அப்படின்னு பன்மையில தானே சொல்லி இருக்கணும். இயேசு பன்மையில சொல்லலையே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. 3 பேரு, 3 ஒருத்தர். தொடக்க நூல்ல கடவுள் சொல்வாரு, நாம் மனிதர்களை நம் உருவில் உருவாக்குவோம். Let us make man in our own image. கடவுள் அவரே பேசிக்கிறார். எப்படி பேசுறாரு? நாம் மனிதரை நம் உருவில், let us make man in our own image. நான் அவரை என் உருவில்னு போடல பைபிள்ல, நம் உருவில். 3 பேரு, ஒருத்தர். பைபிள் தெரிஞ்சாதானங்க சொல்ல முடியும். இன்னைக்கு ஒரு குழு கிளம்பி இருக்குங்க, யாவே குழுன்னு. அவங்க தந்தை தான் கடவுள், இயேசு கடவுள் இல்ல, தூயாவி கடவுள் இல்லன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்களே. பதில் சொல்ல முடியல நம்ம மக்களால. ஏன்னா நம்முடைய சட்ட திட்டங்கள் நம்ம மக்களுக்கு தெரியலையே. ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்றாரு, கிறிஸ்தவத்துல சாதி இல்லையா, நீங்க எல்லாம் பேச வந்துட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையான்னு கேக்குறாங்க. ஒரு சில இடத்துல வெளியில போய் கேட்டு பாருங்க. அவங்களுக்கு நம்ம சொல்லணும், ஐயா பைபிள்ல ஒரு இடத்துல கூட சாதி இல்லை ஐயா. சாதியை பின்பற்றுகிறவர்கள் சபிப்பார்கள், சபிக்கப்படுவார்கள் போட்டிருக்கு ஐயா பைபிள்ல. கிரேக்கர் என்றும் இல்லை, யூதர் என்றும் இல்லை, யாரும் இல்லைன்னு பைபிள்ல ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. கிறிஸ்தவ மதம் சாதிக்கு விரோதமானது. ஆனா கொடுமை என்னன்னா, கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவர்கள் தான் சாதியை பின்பற்றுகிறார்கள். கிறிஸ்தவத்துல சாதி இல்ல, பைபிள்ல எங்கேயுமே இல்ல இல்லையா? அப்ப அந்த மக்களுக்கு எப்படி பதில் சொல்லுவோம்? கட்டளைகளை கடைபிடிக்கிறோமா? ஆதங்கத்தோட பேசுறேன் பிரியமானவர்களே. கத்தோலிக்க திருச்சபை ஏன் வீழ்ந்து கொண்டிருக்கிறது? என் மக்களுக்கு சரியா பைபிள் ஏன் தெரியல? பிற இனத்து மக்கள், நம்மிடமிருந்து பிரிந்து போன சகோதர சகோதரிகள் கேட்கிற கேள்விக்கு ஏன் பதில் சொல்ல முடியல? ஏன்னா என் மக்களுக்கு ஆண்டவருடைய கட்டளைகள் தெரியலையே, திருச்சபை கட்டளைகள் தெரியலையே. திருப்பலி புறக்கணிக்கப்படுகிறது. இயேசு சொல்லலையா திருப்பலி தான் மேலானதுன்னு? சொல்லலையா இயேசு? அந்தோனியார் கோயிலுக்கு வரீங்களே, இதோங்க கியூல நிக்கிறாங்களே, மற்ற மதத்தை சார்ந்தவர்களை பற்றி எனக்கு கவலை இல்ல, கத்தோலிக்க மக்கள் அங்க இருந்தா அவங்களுக்கு தெரியணும் எது முக்கியம். திருப்பலியா அங்க நிக்கிறதா? கத்தோலிக்க மக்களுக்கு தெரியணும், மற்ற மதத்து மக்கள் எனக்கு கவலை இல்ல, திருப்பலியா அங்க நிக்கிறது முக்கியமா? திருப்பலி தான் முக்கியம். ஏன் நம்ம மக்களுக்கு இந்த எண்ணம் இல்லாம போச்சு? திருப்பலியில் இயேசுவை பார்க்கிறீர்கள், இயேசுவை தொடுகிறீர்கள், கட்டளை எங்க போச்சு? இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபை மிகப்பெரிய டேஞ்சர்ல இருக்கு பிரியமானவர்கள். அதனாலதான் இந்த ஆதங்கம். ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், வேறு இனத்தவர்கள் கூட போயிடுவாங்க, நீங்க போக மாட்டீங்கன்னு சொல்றாரு. அப்ப நமக்குள்ள எவ்வளவு பயம் வரணும் இல்லையா? எவ்வளவு எண்ணம் வரணும். நிறைய நேரம் நற்செய்தியை கேட்கும் போது நம்பிக்கையோடு கேட்கறது கிடையாது. போன வாட்டி சொன்ன, நான் நம்பிக்கையை பத்தி பேசும்போது உங்ககிட்ட சொன்னேன், எபிரேயர் 4வது அதிகாரம் 2வது வசனம் சொன்னேன். ஆண்டவரே, இத்தனை வருஷம் நாங்க நற்செய்தி கேட்கிறோம், எங்க குடும்பத்துல எந்த பலனும் நடக்கவில்லையே ஆண்டவரே. ஆண்டவரே சொல்றாரு, நீங்கள் நற்செய்தியை கேட்கும் பொழுது நீங்கள் நம்பிக்கையோடு கேட்கவில்லை. எபிரேயர் 4 2வது வசனம்,
நீங்கள் நம்பிக்கையோடு கேட்கல, நீங்கள் நம்பிக்கையோடு கேட்காததால் தான் உங்கள் வாழ்க்கையில் பலன் அடையவில்லை. வெறுமனே ஆலயத்திற்கு வந்தா போதாது, இறை வார்த்தையை நம்பிக்கையோடு தெய்வ பயத்தோடு கேட்கணும். இதைத்தான் அந்தோனியார் விரும்பினாரு, இதைத்தான் அந்தோனியார் விரும்பினார் இல்லையா? அவருடைய நாக்கு ஏன் அழியல? இறை வார்த்தையை அதிகாரமா மக்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. இறை வார்த்தை நமக்கு முக்கியம். இன்னைக்கு சமாரியர்கள் மேல அப்படியே பொழிஞ்சிடலாம் அப்படின்னு ஈஸியா பேசிடலாம், சாப விட்டுறலாம் அப்படின்னு பேசிடலாம். சட்ட திட்டங்கள் தெரியணும், இறை வசனம் தெரியணும், வரலாறு தெரியணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் உங்களோட பேச வந்த ஒரே ஒரு விஷயம், இறை வார்த்தையை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் வேற எதையும் சொல்லல. ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு தலைப்புல சொல்லுவேன் இல்லையா? இன்னைக்கு நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். கத்தோலிக்க மக்கள் சரியான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அந்தோனியார் விரும்பியதை செய்ய வேண்டும். அதுக்குதான் அந்தோனியார் திருத்தலத்துக்கு வரோம் இல்லையா? அந்தோனியாருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. அந்தோனியார் இதைத்தான் விரும்பினார். என் மக்கள் இறை வார்த்தையில் ஊன்றி இருக்க வேண்டும். என் பிள்ளைங்க வீட்டுல பைபிள் படிக்கிறாங்களா? கத்தோலிக்க பேரண்ட்ஸ் கிட்ட கேக்குறேன், உங்க பிள்ளைங்க வீட்டுல பைபிள் படிக்கிறாங்களா? டெய்லியும் உங்களை தானே கேக்குறேன், பைபிள் படிக்கிறாங்களா? மண்டை ஆடாது, ஆடவே ஆடாது. டாக்டருக்கு படிக்க வைங்க, இன்ஜினியருக்கு படிக்க வைங்க, இல்லமா MBA எல்லா படிப்பும் படிக்க வைங்க. பைபிள் படிக்க வைக்காதீங்கம்மா. ஏன்னா உங்க பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிரும். உலக படிப்பு தகவல்களை கொடுக்கும், அறிவை கூட கொடுக்காது, அது தகவல்களை தான் கொடுக்கும். ஆனா நீ யாருமே அவங்கள பைபிள் படிக்க வைக்கிறத தீவிரம் காட்டியிருக்கீங்களா? ஒரு ஸ்கூல்ல இடம் வாங்குறதுக்கு போய் நின்று இருக்கிறீங்களே, ஒரு காலேஜ்ல இடம் வாங்குறதுக்கு போய் நின்று இருக்கீங்களே, பைபிள் படித்தே ஆக வேண்டும் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கிறீங்களா? வேதனையாக இருக்கிறது. ஏன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து மக்கள் திருடப்படுகிறார்கள்? ஏன் மக்கள் சில பேர் வேணும்னே வெளியே போயிடுறாங்க? அவங்க சொல்றாங்க, கத்தோலிக்க மக்களுக்கு பைபிள் தெரியலங்க, பைபிள் தெரியல இவங்களுக்கு. இது அந்தோனியாருக்கு எவ்வளவு அசிங்கம் இல்ல? அவர் இதைத்தானே சொல்லிக் கொடுக்க ஓடி வந்தார். பைபிள் தெரியலன்னு சொல்றாரு. நீங்க வெறும் இந்த சர்ச்சுக்கு வர்றது பத்தாது, நீங்க வீட்டுக்கு போய் இந்த நாள் முதல் உங்கள் பிள்ளைகளுக்கு விவிலிய வசனங்களை சொல்லிக் கொடுங்கள். குறைந்தபட்ச ஒரு வசனம். கொஞ்சம் கூட ஆதங்கம் இல்ல உங்களுக்குலாம், தெய்வ பயம் கிடையாது, தெய்வ பயமே இல்ல. பிரேயர் இருக்கா வீட்டுல? குடும்ப ஜெபம் இருக்கா? டெய்லியும் எல்லார் வீட்லயும் குடும்ப ஜெபம் இருக்கா? ஃபங்க்ஷன் சேர்ந்து செய்றீங்கல்ல, கணவன் மனைவி குழந்தை எல்லாரும், குடும்ப நிகழ்வுகள், அதை விட எவ்வளவு முக்கியங்க குடும்ப ஜெபம். ஏன் குடும்ப ஜெபம் பண்றது இல்ல? 15 நிமிடம் உங்களால் குடும்பமாக இணைந்து கடவுளுக்கு உங்களை ஒப்புக் கொடுக்க முடியாதா? நான் கேட்கிறேன், இன்னைக்கு 15 நிமிஷம் ஜெபிக்க மாட்டீங்களா? ஜெபிக்க மாட்டீங்களா? 15 நிமிஷம் ஜெபிக்க மாட்டீங்களா? ஒரு பாட்டு பாடி, ஒரு இறை வசனம் வாசிச்சு, ஒரு ஜெபமாலை சொல்லி 15 நிமிஷம் ஜெபிக்க மாட்டீங்களா? உங்களை தான் கேட்கிறேன். நிறைய பேர் செய்யறது இல்லையே, கத்தோலிக்க மக்கள் செய்வது கிடையாது. திருப்பலிக்கு குடும்பமா வரீங்களா? திருப்பலிக்கு குடும்பமா வரீங்களா? செய்யறது இல்லையே. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு கோபமா சொல்லி இருக்கிறார். பிற இனத்தவர்கள் முந்தி பரலோகத்துக்கு வந்துருவாங்க, நீங்க வரமாட்டீங்கன்னு சொல்றாரு. இது நமக்கு வேதனை அளிக்கக்கூடிய வார்த்தை இல்லையா? அது கேட்கும் போது மனம் பதற வேண்டாமா? உங்களை தான் கேட்கிற. யாருக்கோ பேசுறாரு ஃபாதர், அப்படிதானமா? இன்னைக்கு ஃபாதர் ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசுறாரு. அதான் காரணம். ஏன் ஆதங்கப்படணும்? ஏன்னா இன்னைக்கு பைபிள்ல ரொம்ப அழகா சொல்லிட்டார் ஆண்டவர், நீ வரமாட்டேன்னு சொல்றாரு. அதுக்காக நான் இங்க பிறந்திருக்கிறேன். நான் பிறந்ததே அவர் கூட வாழ்றதுக்கு தானே. இந்த உலகத்தில் பிறந்தது யாருக்காக? அவர் கூட வாழ்றதுக்கு தானே. நான் இருந்தாலும் இறந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக என்று பவுல் சொல்றாரு. அப்ப இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமே இல்லாத வாழ்க்கை நான் மீனடித்துக் கொண்டிருக்கிறேனே. அந்த பிள்ளைங்க, பிரிவினை சபை குழந்தைகள் அழகாக ஜெபிக்கிறார்கள். உணவு இருந்ததுக்கு முன்னாடி சிலுவை போட்டு ஜெபம் பண்றாங்க சாப்பாடு மேல. இல்ல, நம்ம குழந்தைங்க சாப்பாடை வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடுறது. ஜெபிக்க சொல்லி தரலையே பெற்றோர்கள். நீங்களே ஆர்வம் காட்டலையே. பெற்றோர்களே பிள்ளைகள் முன்னாடி உட்கார்ந்து செல்போன் தானே நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க என்ன ஆர்வத்தை கொடுத்தீங்க பிள்ளைகளுக்கு? காலையில் எழுந்தவுடன் கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிங்க. சண்டை போட்டாலும் பரவாயில்லை, பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, 2 பேரும் சேர்ந்து ஜெபிங்களேன்.
இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து ஜெபிங்க. பிள்ளைகளுக்கு இப்பவே சொல்லிக் கொடுங்க. பிரியமானவர்களே, இது என் ஒருவருடைய ஆதங்கம் மட்டும் இல்லை. இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபை எதிர்கொண்டிருக்கிற பெரிய ஆபத்து ஒன்று நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையின் மேன்மை உயரணும். கத்தோலிக்க திருச்சபை இந்த உலகத்திற்கு கொடுத்த நன்மைகளை தொடர்ந்து கொடுக்கணும். இத்தனை ஆண்டுகள் நம்முடைய புனிதர்கள், மறை சாட்சிகள் ரத்தம் சிந்தி காத்த இந்த மறையை நம்ம கொண்டு போய் நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்க்கணும். நாம் தான் ரெஸ்பான்சிபிள். we are responsible இல்லையா? அதனால நமக்குள்ள ஒன்னு இருக்க கூடாது, பிரிவினை கூடவே கூடாது. பிரிவினை கூடவே கூடாது. அது எதன் அடிப்படையிலும் பிரிவினை வேண்டாம். நம்ம எல்லாரும் ஒரு அப்பத்தை தான் உண்கிறோம், ஒரு உடல். அது எல்லாரும் சகோதர சகோதரிகள். இங்க உயர்வு தாழ்வு கிடையாது. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுல போய் அவன் கத்துவான், நான் ஏன் சாதியில தான் பொண்ணு பார்ப்பேன்னு நினைக்காத, பேசாத. அது நல்லது அல்ல இல்லையா? நான் சொல்றது புரியுதா? பிரிவினை வேண்டாம். இறை வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். திருச்சபை சட்டத்திட்டங்கள், இறை வசனத்தின் சட்டத்திட்டங்களை பின்பற்ற முயற்சி செய்வோம். நம்ம எல்லாரையும் சாத்தம் அடிச்சுக்கிட்டே இருக்கான். டெய்லியும் நம்ம கீழே விழுவோம், பலவீனப்படுத்துவான், நம்மளை பின்பற்ற விடாம தாக்குவான். அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி எழுந்து எழுந்து நின்று ஆண்டவரோடு போராடுவோம் இல்லையா? ஆண்டவரே என்னை பிடிச்சுக்கோங்கப்பா, அந்த கடைசி நாள்ல நான் புறம் தள்ளப்பட விரும்பவில்லை ஆண்டவரே, நானும் எல்லா மக்களோடும் சேர்ந்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் இல்லையா? ஆகவே இயேசு இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அது மட்டும்தான். யார் மீதும் நீ கோபப்பட வேண்டாம், யாரையும் தவறானவர்கள் என்று சுட்டி காட்ட வேண்டாம், உன்னை சரி செய்து கொண்டு நீ பரலோகத்திற்கு வா அப்படின்னு அழைப்பு விடுக்கிறார் ஆண்டவர் இல்லையா? இந்த அழைப்பை இன்று ஏற்று ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம். ஒரு உறுதிமொழி. இன்னைக்கு என்ன உறுதிமொழி எடுக்க போறோம்? ஆண்டவரே, இறை வசனத்தை நாங்கள் இன்று முதல் வாசிப்போம், ஜெபிப்போம், தியானிப்போம், அதன்படி வாழ முயற்சி செய்வோம். கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் எழுந்து நாங்க முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு வசனம் ஞாபகப்படுத்துறேன். திருப்பாடல் 119:11 வசனம். திருப்பாடல் 119:11 வசனம் சொல்கிறது, ஆண்டவருடைய வசனம் நம் இதயத்தில் இருந்தாலே பாவங்கள் நம்மை விட்டு ஓடிவிடும், சாபங்கள் ஓடிவிடும். நம்ம குடும்பத்துல எந்த கஷ்டம், எந்த வேதனையும் வரவே வராது. இறை வசனம் நம்ம உள்ளத்துல இல்லாத வரை நம் வாழ்க்கையில் சாபங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம எல்லாருக்கும் வாழ்வு கொடுப்பது இறை வார்த்தை மட்டும்தான். பிரியமானவர்களே, எதுக்கு திருப்பலி கொண்டாடுறோம்? திருப்பலி வேற ஒண்ணும் இல்ல இல்லையா? இந்த இறை வார்த்தை தான் திருப்பலியும். நற்கருணை எது? இறை வார்த்தை தான் நற்கருணை. மனுருவா வார்த்தை மனிதரானார் இல்லையா? பாருங்க, நம்ம கொண்டாடுறது எல்லாமே இறை வார்த்தையை மையமாக கொண்டது. இதை விட்டுட்டு கத்தோலிக்க திருச்சபை இல்ல பிரியமானவர்களே. ஆகவே தயவு செய்து இதை கையில் ஏந்திக் கொள்வோம். அந்தோனியாருடைய உண்மையான பக்தர்கள் என்று சொல்லிக் கொண்டால் உண்மையிலேயே இறை வார்த்தையை நம் வாழ்வாக்குவோம். நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த இறை வார்த்தை எனக்குள்ள வந்துருச்சுன்னா, என் குடும்பத்துக்குள்ள வந்துருச்சுன்னா, என்னை பிடிச்சிருக்கிற கேடு, நீங்க ஓடி ஓடி அழுவுறீங்களே, கஷ்டப்படுறீங்களே, வேதனைப்படுறீங்களே, இறை வசனம் உங்க வாழ்க்கைக்குள்ள, என் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா அந்த குடும்பத்துல சாபமே இருக்காது, அந்த குடும்பத்துல கண்ணீரே இருக்காது, அந்த குடும்பத்துல போராட்டம் இருக்காது. இந்த வசனம் இன்னும் உள்ள வரல, அதனாலதான் நம்ம குடும்பத்துல இன்னும் போராட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வசனம் வர வரைக்கும் நம்ம போராடுவோம், இந்த வசனத்திற்காக வாழ்வோம், இந்த வசனத்திற்காகவே சாவோம். அதுவே இறைவனுடைய திட்டம், அதுவே இறைவனுடைய திருவிழம். ஆமென், ஆமென், ஆமென்.